எல்லாருக்கும் வணக்கம். நான் படவா கோபி பேசுகிறேன். நிறைய பேருக்கு வந்து மிமிக்ரினா என்ன, எப்படி மிமிக்ரி பண்ணுறது அப்படிங்கிற ஆர்வம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. நான் என்னுடைய லைவ் ஷோஸ் நிறைய போகும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. பட் இது வந்து ஃபஸ்ட்டு மிமிக்ரினா என்ன, மிமிக்ரின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மாதிரியே இன்னொன்று இருக்கிறது. லைக் ஆல்மோஸ்ட் நியர் டு ஒரிஜினல், ஆனால் டூப்ளிகேட் தான், ஆனால் ஒரிஜினல் மாதிரியே தெரியும். இது கேமோஃப்ளேஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ சயின்டிஃபிக் டேர்மும் அதுக்கு இருக்குது. இது வந்து யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எல்லாராலையும் பண்ண முடியாது, பட் யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். சப்போஸ் நீங்கள் மிமிக்ரி பண்ணணும், இமிட்டேட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருந்தால் ஒரு சடன் பேசிக் குவாலிட்டிஸ் உங்களுக்கு தேவைப்படுது. லைக் இமிட்டேட்டிங் ஆட்டிடியூட், லைக் அப்சர்விங் சென்ஸ், கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ், இதெல்லாம் இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதில் கொஞ்சம் இதில் போட்டு எல்லாம் மொத்தமாக கடாயில் வறுத்து எடுத்திங்கன்னா ஒரு டிஷ் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் மிமிக்ரி வந்து நிற்கும். பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிமிக்ரி அப்படின்னா ஜென்ரலாகவே நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்குமே மிமிக்ரி அப்படின்னா இமிட்டேட்டிங் ஆக்டர்ஸு, இல்லை ஒரு வாய்ஸு, ஒரு குழந்தை மாதிரி பேசுகிறது, நாய் மாதிரி கத்துறது, இது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி இல்லை. எது வேணாலும் கரெக்டாக உங்ககிட்ட இருந்ததுன்னா, லைக் நல்ல நம்ம அதே மாதிரி ஒரிஜினலாக பண்ணாலே இட் இஸ் கால்ட் மிமிக்ரி. சப்போஸ் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்ல ஒரு குவாலிட்டி ஆர்டிஸ்ட்டாக வரணும் அப்படின்னா குளோபலாக தான் நம்ம திங்க் பண்ணணும். அதாவது ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு பேரியர் இல்லாமல் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தோம்னா we can become an international artist. இன்டர்நேஷ்னல் லெவலில் மிமிக்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் வந்து மிமிக்ரி அப்படின்னா தெரியும். ப்ராபப்ளி பாகிஸ்தானில் இருக்கலாம், இல்லை பங்களாதேஷில் இருக்கலாம். பட் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. லைக் வெஸ் ஹாரிசன், மைக்கேல் வின்ஸ்லோ, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி நம்ம கண்ட்ரிலேருந்து டெஃபினட்டாக வந்து உருவாக்க முடியும், அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கும் வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்குது. பட் அதுக்கான திறமைகள் கரெக்டாக உங்ககிட்ட இருந்ததுன்னா, லைக் நல்ல பாடக்கூடிய ஓரளவுக்கு திறமை, ஆடக்கூடிய ஓரளவுக்கு திறமை, நடிக்கக்கூடிய ஓரளவுக்கு திறமை, இது எல்லாமே இருந்ததுன்னா மிமிக்ரி வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். நீங்கள் மிமிக்ரி பண்ண இந்த எல்லா டேலண்ட்டுமே ஒன்றா ஷேப் ஆகி யூ கேன் ரியலி பிகம் அ வெரி குட் குவாலிட்டி பர்ஃபார்மர். லைக் நீங்கள் வந்து ஒரு ராபின் வில்லியம்ஸ் மாதிரியோ, ஒரு எடி மர்ஃபி மாதிரியோ, ஒரு ஜிம் கேரி மாதிரியோ நீங்கள் உருவாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மிமிக்ரி பேசிக்காக எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் யூடியூப் மூலிமா நிறைய டிப்ஸ் கொடுக்கலான்னு இப்போ திங்க் பண்ணியிருக்கேன். பட் இது எத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் வரப்போகிறீங்க, எத்தனை பேர் இதை வரவேற்க போகிறீங்கன்றதை பொறுத்து ஐ வில் கீப் அப்டேட்டிங் மை வீடியோஸ். உங்களுக்கு என்னுடைய டிப்ஸ் வேணும், உண்மையிலே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் ஆன் தி கமெண்ட் காலம். நான் நிறைய உங்களுக்கு வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, வணக்கம். நான் படவா கோபி.